ஆனா இந்தியன்ஸ் வந்து 6 month ஒன்னு இல்ல அழுக்கா இருக்காங்க அந்த பட்சத்துல தான். ஒரு வருஷம் ஒரு பூனை சராசரியா 20ல இருந்து 40 குட்டி போடும். ராபிஷ் எந்த அளவு இம்பார்ட்டன்டோ அதே அளவு கேட்ஸுக்கு ட்ரை கேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மேடம் நான் குடோன் வச்சிருக்கேன், நிறைய எலி இருக்கு, பூனை தருவீங்களா, நான் கால் கட் பண்ணிடுவேன். க்ரூமிங் வந்து கண்டிப்பா தேவை. இப்ப நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும், குளிக்கணும் அப்படின்றதுதான் கேட்ஸுக்கு க்ரூமிங் கண்டிப்பா தேவை. ஷோ குவாலிட்டியா வளர்க்குறவங்க அவங்களோட டிஃப்ரெண்ட் அவங்க மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வீட்ல நார்மலா வளர்க்குற கேட்ஸுக்கு 2 months வந்து குளிக்க வைப்பேன். பர்ஷியன்ஸ்க்கு இந்தியன்ஸை வந்து 6 month ஒன்ஸ் தான் குளிக்க வைப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து பொதுவாகவே அவங்கள சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணினா அலர்ஜி. நீங்க இப்ப தண்ணியை காட்டிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க கிட்டேயே வரமாட்டா, இல்லைன்னா அவளுக்கு ஃபீவர் வந்துடும். ஆனா பர்ஷியன்ஸ் அப்படி இல்லை, அவங்களுக்கு அவங்கள சுத்தம் பண்ணிக்க தெரியாது. அதிகமா அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க வீட்டுல. ஸோ அவங்கள வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நான் குளிக்க வச்சிருவேன். ஆனா இந்தியன்ஸ் வந்து 6 month ஒன்னு இல்ல அழுக்கா இருக்காங்க அந்த பட்சத்துல தான். பட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ட்ரை ஷாம்பு போட்டு எல்லாரையுமே நான் கிளீன் பண்ணிடுவேன். ட்ரை ஷாம்புன்னு உங்களுக்கு எல்லா பெட் ஷாப்லயும் இருக்கும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ட்ரையா இருக்கும், ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நல்லா நம்ம கையில போட்டு நல்லா கேட்ஸுக்கு நல்லா நம்ம வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்டா கிளீனா இருப்பாங்க. சார் நியூட்ரு பண்றது ஏன் அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. சில பேர் அதை தவறுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பே கிடையாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கேட்ஸை நியூட்ரு பண்றீங்களோ அவ்வளோ லைஃப் டைம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப பொதுவா ஒரு பூனை வந்து 10 வருஷம் இருக்குதுன்னு வைங்களே, நீங்க நியூட்ரு பண்ணிட்டீங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு பூனை சராசரியா 20ல இருந்து 40 குட்டி போடும். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் பூனை குட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு வருஷம் வரைக்கும் போட்டாவே அவங்களோட ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடும். அதுலயும் முக்கியமா ஃபீமேல் கேட்ஸ். ஸோ அதனால நான் வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா கேட்ஸுமே நியூட்டர்டு தான். யாரையுமே நான் நியூட்ரு பண்ணாம வச்சிருக்க மாட்டேன். இப்ப இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நாங்க வந்து ஒரு குடிசையில கட்டி வச்சு ஒரு ப்ராப்ளம்ல இவரை ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாருக். இவனுக்கு மட்டும் இன்னும் நியூட்ரு பண்ணல, ஏன்னா இவனுக்கு ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ் இருந்து இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு வரான். ஸோ அவர் ஹெல்த் 100% கம்ப்ளீட் ஆனோன்னு நான் அவனை கூட்டு போய் நியூட்ரு பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாருமே இந்தியன்ஸா இருக்கட்டும், பர்ஷியன்ஸா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே நியூட்டர்டு தான். ஸோ நான் பாக்குற வியூவர்ஸ் கிட்டயும் என்ன சொல்றேன்னா, அதை தவறுன்ற எண்ணத்துல நினைக்காம அதை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வெட் கிட்டையோ இல்ல தெரிஞ்ச கேட் பேரண்ட் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க நியூட்ரு பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட குழந்தைங்க தான் கேட்ஸ். உங்க குழந்தைங்க லைஃப் லாங் உங்க கூட ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஹாப்பியா இருப்பாங்க. பர்ஷியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க, லைட்டா பாடியில மட்டும்தான் சேஞ்சஸ் காட்டுவாங்க, ரோல் பண்ணுவாங்க. ஆனா இந்தியன் வந்து டோட்டல் ஆப்போசிட். அப்பார்ட்மெண்ட்டையே திரட்டிடுவாங்க, தெருவையே திரட்டிடுவாங்க, அவ்வளோ சவுண்ட்ஸ் போடுவாங்க. பர்ஷியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 monthsல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹீட்டுக்கு வருவாங்க, லிட்டர்மெண்ட் ஹீட். ஆனா இந்தியன்ஸ் வந்து 5 மாசத்துலயே வந்துடுவாங்க. மெயில் வந்து 6 to 7 மாசத்துலயே வந்துடுவாங்க. ரொம்ப சீக்கிரம் இந்தியன்ஸ் குட்டி போட்டுருவாங்க. ஆனா பர்ஷியன்ஸ் அப்படி இல்லை. இந்தியன் ஹீட்ல இருக்காங்கன்றத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சவுண்ட்ஸ்லயே அவங்க வெரைட்டிஸ் காட்டுவாங்க. பர்ஷியன்ஸ்ல கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும் இந்த ஹீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹீட், செகண்ட் ஹீட், தேர்ட் ஹீட் நீங்க மேட்டிங் பண்ணணும், உங்க பூனைங்களை ஒரு தடவை குட்டி போட வைக்கணும், அவங்களோட ஜெனரேஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹீட் ஃபர்ஸ்ட் ஹீட், செகண்ட் ஹீட், தேர்ட் ஹீட் இந்த 3 ஹீட்டும் ஷிஃப்ட் பண்ணிட்டு 4th ஹீட்ல நீங்க குட்டி போட வச்சுட்டு அந்த குட்டி போட்டு சரியா ஒரு 45ல இருந்து 50வது நாள் நீங்க நியூட்ரு பண்ணிடலாம். அப்போ குழந்தைங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பால் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும், அம்மாவும் அதுல இருந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளோட ட்ரஸ்டுக்கு ஸ்பான்சர்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா எங்களோட ஓன் ஹேண்ட்லர்ஸ் தான் நாங்க பண்றோம். ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லார்கிட்டயும் சொன்னதான், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து ஒரு கேட்ஸுக்காக ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுலாம் நாங்க லைஃப்ல இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை, பட் ஃபியூச்சர்ல உங்க வியூவர்ஸ் யாராவது எங்களுக்கு ஸ்பான்சரா கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கை சேர்றதோட பல கை சேர்ந்தாதான் ஓசன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் சேரும் போது இன்னும் இன்னைக்கு நான் ஒரு 10 கேட்டுக்கு பண்றேன்னா இன்னொரு 10 பேர் சேர்ந்தா நான் ஒரு 100 கேட்டுக்கு பண்ணலாம். அண்ட் தென் இந்த கேம்போட முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்ல இருக்க ஸ்ட்ரே கேட்ஸுக்கு வேக்சினேஷன்.
ட்ரை கேட்ன்ற வேக்சினேஷன் நம்ம எல்லா கேட்ஸுக்கும் கம்பல்சரி போடணும். நிறைய பேர் ராபிஷ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ராபிஷும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இம்பார்ட்டன்ட் எந்த இடத்துலயுமே சொல்லல. ராபிஷ் எந்த அளவு இம்பார்ட்டன்டோ அதே அளவு கேட்ஸுக்கு ட்ரை கேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்க ட்ரை கேட் போட்டா மட்டும்தான் ஃபெலைன்ன்ற டிசீஸ்லாம் வராம இருக்கும். ஃபெலைன் வந்து ஜஸ்ட் நீங்க வீட்டுல பூனை வளர்த்திட்டு இருக்கீங்க, உங்க ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்து ஒரு பாத்ரூம் போயிருந்தா கூட அந்த பாத்ரூம் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். அது போற போக்குல தும்புனா கூட ஸ்ப்ரெட் ஆகும். அது எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு இடத்துல ஃபெலைனால கேட்ஸ் பாஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதை தடுக்கணும்னா நம்ம ட்ரை கேட் மட்டும் தான் போடணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு அதுவாதான் உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? எத்தனையோ பேர் வீட்டுல வச்சிருக்க கேட்டுக்கே இன்னைக்கு சமைக்க முடியாம மீனை வாங்கி போடுற இடத்துல கேட்ஸ்ல இருக்க ஸ்ட்ரீட்ல இருக்க கேட்ஸுக்கு ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு கருவாடியும் ஒரு மீனையுமாவது வாங்கி அவங்களோட ஒரு நேரம் பசிய போக்க வைக்கிறாங்களே. சோ அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் தான். அவங்கள போயிட்டு நம்ம இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. இதே நீங்க வீட்டுல வளர்க்குற கேட்டுக்கு குக் பண்ணாம போட்டா அது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா நமக்கு டைம் இருக்கு, அது உங்களோட குழந்தைங்க. ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுமே அவங்களோட குழந்தைங்க மாதிரி தான் நீங்க பார்க்கணும். பட் டைம் இல்ல, ஒரு 20 பூனை இருக்காங்க 30 பூனை இருக்காங்கன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணிட்டு குக் பண்ணி கொடுத்தா பெட்டர் சார். என்கிட்ட வந்து எலி நிறைய இருக்கு பூனை கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பூனைங்க வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு குழந்தைங்க. எங்ககிட்ட எல்லாரையும் நான் குழந்தைங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு குழந்தைய கொண்டு போய் இன்னொரு குழந்தைய கொலைப்பண்ணு சொல்றது வந்து நல்லா இருக்காது. மேபி கேட் இருக்க வீட்டுல எலி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த சவுண்டுக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ தவிர இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மித் தான். இதை நான் என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. எலி பூனையை சாப்பிட்டு கூட நான் கண்ணால பார்த்தது இல்லை. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, மேடம் நான் குடோன் வச்சிருக்கேன் நிறைய எலி இருக்கு பூனை தருவீங்களா? நான் கால் கட் பண்ணிடுவேன். நான் கொடுக்க மாட்டேன், ஓப்பனாவே சொல்லிடுவேன் கொடுக்க மாட்டேன் சார். ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க எல்லா பெட்ஸுமே வளர்க்கலாம் சார். டாக் வளர்க்கலாம், கேட்ஸ் வளர்க்கலாம், இன்னும் நிறைய பெட்ஸ் இருக்கு, எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே வளர்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ஸ்லயுமே ரொம்ப ஸ்பெஷல்னா கேட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்போ பெயினா இருக்கும்னு தெரிஞ்சா அவங்களே வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நம்மளோட ஒரு பாண்டிங் நல்லா கிரியேட் ஆயிடும். நீங்க வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க சார், என்கிட்ட போர்டிங் விடுவாங்க தெரியுமா? நான் கூப்பிட்டா அதே பேரை கூப்பிட்டேன்னு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. வாசல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப மேல ஒருத்தி இருக்கா, அவ பேர் ஷார்மி. அவங்க பேரண்ட் வந்து ஷாமின்னு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, எந்திரிச்சு பிரிஸ்கா மியா சொல்லிட்டு வேகமா அவங்க கிட்ட ஓடுவா. அந்த பாண்டிங் வந்து என்கிட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க. காரணம் அது வந்து அவங்களோட பேரண்ட், அவங்களோட அம்மா அப்பாக்கு அவங்க உண்மையா இருக்காங்க. ஸோ அந்த பாண்டிங்கை வந்து நீங்க கண்டிப்பா கேட்ஸ் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, உங்களை ஒர்க்கே பண்ண விட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேணும், நான் லைஃப்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல கேட்ஸ் அடாப்ட் பண்றதுனால நீங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கால் பண்ணுங்க, ஃப்ரீ அடாப்ஷனே கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவு 95% நாங்க வேக்சினேஷன் பண்ணி டிவார்மிங் பண்ணி தான் கொடுப்போம். இனிஷியலா ஃபுட் அண்ட் லிட்டர் கூட நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட அடாப்ஷன் எடுத்ததோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா கிடையாது. நீங்க அடாப்ஷன் எடுத்தீங்கன்னா த்ரூ அவுட் த லைஃப் எண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கால் கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மிட் நைட் கூட கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கேட்ஸை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப பேசணும். இதுக்கு மீறி உங்களுக்கு அடாப்ஷன் பத்தியோ நியூட்ரல் பத்தியோ உங்களுக்கு ஏதாவது கேட்ஸ் பத்தியோ இல்ல கம்மிங் ஈவென்ட் பத்தியோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட நம்பர் கொடுத்திருக்கோம், கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க்யூ so much.